ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. டேரக்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸா. ஸோ இது ஹாலிவுட் மூவி தான். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஐசக், ஜாக்கப் எலோர்டி, மியா கோத், ஃபெலிக்ஸ் கேமர், லார்ட்ஸ் மைக்கேல்சன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலர்மேரோ டெல் டெரோ இவர் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிம் அதே மாதிரி ஷேப் ஆஃப் வாட்டர்ன்ற படத்தெல்லாம் டேரக்ட் பண்ண ஒரு டேரக்டர். அந்த ரெண்டு படமே என்னோட ஃபேவரட். அவரோட படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு படமே என்னோட ஃபேவரட்டான ஒரு படம் வருது. அது மாதிரி ஷேப் ஆஃப் வாட்டர்லாம் வேற லெவல் படம். அந்த படம் கிட்டத்தட்ட 5 ஆஸ்கார் கிட்ட சம்திங் வந்துச்சு. ஸோ இவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஜெனரான படங்கள் தான் இவர் எடுப்பார். அதில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பார் அப்படின்ற போது இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ளஸ் இந்த படத்தோட ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ மெயினாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஐசக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர். ஸோ பையனை பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்காரு. ஆனால் பையனுக்கு ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், பெரிய சயின்டிஸ்ட் ஏதாவது புதுசான ஒரு கிரியேச்சரை உருவாக்கணுன்றது அப்படின்னு தான் ஆஸ்கர் ஐசக்கு ஒரு ஆசை. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த குடும்பத்தை விட்டு தனிமையில வந்து அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவரோட பிளான் என்னன்னா, அவர் பிளான சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன ஒரு உடலை எடுத்து உயிர் கொடுத்து கடைசி வரைக்கும் சகாவரம் கொடுத்து அவங்கள உயிரோட வாழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது எல்லாம் சும்மா சிரிக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தான் உயிர் எடுக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கு, உயிரை கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கு. நம்ம எப்படி கொடுப்போம் அப்படி இப்படின்லாம் கலாய்க்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இவர் ஒரு கிரியேச்சர் ஒன்று உருவாக்குறாரு. இதுக்கு சாவே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கிரியேச்சரை ஸோ உருவாக்கிட்டு அங்க அந்த அந்த ஒரு இடத்துல ஒரு சில கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஸோ நடந்து இவரே அந்த உயிரை அழிக்க பார்க்குறாரு. ஸோ இவர் ஏன் அந்த கான்ஃப்ளிக்ட் நடந்தது, எதுக்கு இவர் அந்த உயிரை அழிக்க பார்க்குறாரு, ஃபைனலாக அந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் அந்த படத்தோட கதை. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி தான் அந்த படத்தோட ஒரு கதை. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஐசக் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படம் பூராமே சூப்பராக நடிச்சிருந்தாரு. லைக் ரொம்ப ஒரு மெயின் லீடான ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர்ன்ற போது அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தார். ஸோ படத்தில் ஒவ்வொரு அவரோட எமோஷனாக இருக்கட்டும், அவரோட கேரக்டரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் இருக்கும், ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஜாக்கப் எலோர்டி அவர் தான் அந்த படத்தை அந்த ஒரு கிரியேச்சராக பண்ணியிருக்காரு. செம பெர்ஃபார்மன்ஸ். அவர் தான் வந்து இப்போ ஷோஸ்டெல்லர்னே சொல்லலாம் அந்த படத்தில். ஏன்னா அந்த கிரியேச்சரை சுற்றி தான் படமே போகுதுன்ற போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. படத்தில் அந்த மேக்கப் இருக்கலாம் போட்டு ரொம்ப நேரம் நடிச்சிருக்காரு படம் ஃபுல்லாக. ரொம்ப நிறைய டெடிகேஷன் ஒர்க்லாம் உள்ள பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. மிரட்டியிருந்தாரு, செமையாக நடிச்சிருந்தாரு இந்த படத்தில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியா கோத் அவங்க இந்த படத்தில் வந்து எலிசபெத் ஆல்ராண்டர்ன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த ஆஸ்கர் ஐசக் சயின்டிஸ்ட் அவரோட தம்பியோட ஃபினான்சியராக ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டரும் நல்லா இருந்தது. லைக் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு யூஸ்வலான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான். பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கிரியேச்சர் மேலேயே இம்ப்ரெஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க அவங்களும். அதுமாதிரி ஃபெலிக்ஸ் கேமர் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இந்த ஆஸ்கர் ஐசக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பியாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அவர் கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அது மாதிரி லார்ஸ் மைக்கேல்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஒன்று இருக்கும் படத்தில், அந்த கப்பல் சீன் ஒன்று இருக்கும், முக்கியமான ஒரு சீன். ஸோ அந்த கப்பலுக்கு கேப்டனா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. அது மாதிரி டேவிட் பிராட்லி வந்து பிளைண்ட் மேனா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரியேச்சருக்கு மனுஷங்கன்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுக்குறவர் அவரு. அவரோட கேரக்டர் படத்தில் ரொம்ப ப்ளே பண்ணும். படத்தில் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஒரு கேரக்டர் வரும். பட் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். உட்காந்த இடத்துலேருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ டெஸ்பிளாட்டோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையாக இருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஆகிருந்தது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி படம்னால நீங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் பண்ணி டிவியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். செமையாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருது. அதே மாதிரி அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டான் லுஸ்டனோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக எடுத்துக்கிறாங்க. விஷுவலி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. டிஏ ஒர்க் இருக்கட்டும், இந்த விஷுவல்ஸ் எல்லாமே செம்மையாக வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பராக இருந்தது. நிறைய இடங்கள் வந்து லைவ் லொகேஷன்லேயும் எடுத்திருக்காங்க, ஒரு சில இடங்களில் க்ரீன் மேட்லேயும் எடுத்திருக்காங்க. பட் பார்க்கும்போது அவ்வளோ ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. அது மாதிரி எவன்ஸ்கேப்போட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட எடிட்டிங் நல்லா இருந்தது. அதில் கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அதை கரெக்டாக பிச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. பட் படம் 2.5 மணி நேரம் போகும். அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவரோட லைக் அவரோட எடிட்டிங், அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குல்மாருட்டி டெரோ அவர் தான் டேரக்டர். அவர் இந்த ஷேப் ஆஃப் வாட்டர், பசிபிக் ரிம் இந்த மாதிரியான செம படங்கள் எடுத்த டேரக்டர்ன்ற போது இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்ல மிரட்டிட்டு இருக்காரு. செமையா இருந்தது. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா கதை வைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த சயின்டிஸ்ட் அவருக்கான அந்த ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் அவரோட ஃபிளாஷ்பேக்கு அப்புறம் எப்படி அவர் போயிட்டு இந்த கிரியேச்சரை உருவாக்குறாரு, அதுக்கான ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைலிங்கான விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாரு ஸ்க்ரீன் பிளே. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்கேயுமே நமக்கு ஒரு மாதிரி லேக் அடிக்குது அப்படின்னு இல்லாமல் அந்த டீடைலிங் கொடுக்கும்போது கூட அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா கான்செப்டே அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். அது மாதிரி டுவர்ட்ஸ் தான் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷனலான நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ கதைக்கு தேவையான சீன்ஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருந்தாரு. ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆச்சு.
படம் கொஞ்சம் லென்த்தியா போற மாரி ஃபீலா இருந்தா கூட நெறைய இடங்கள்ல வந்து அவரோட ரைட்டிங் நல்லா சூப்பர் பண்ணியிருந்தது. ஏன்னா அந்த கதையில எங்கேயுமே கதைய விட்டு வெளிய வராம நீட்டா வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ மேக்கிங் அப் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கிராண்டியரா பண்ணியிருந்தாரு. படத்துல வந்து அவ்ளோ பட்ஜெட் அவரோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே தெரியுது. படத்தோட பட்ஜெட் எக்ஸாக்ட்டா எவ்வளோன்னு நான் பார்க்கல நம்பரு. பட் ஆனா அவ்ளோ கிராண்டியரா இருந்தது. ஏன்னா அவரோட படங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செட் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த ஒரு அட்மாஸ்பியரா அவ்ளோ சூப்பரா, அவ்ளோ ரியலிஸ்டிக்கா பண்ணுவாரு அவரோட படங்கள்லாம். அது மாரி தான் இந்த படத்துலயும் செம்மையா இருந்தது. ரொம்ப கிராண்டியரான ஒரு புரொடக்ஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கிளைமேக்ஸா முடிச்சாரு. நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் வேற. பட் அவர் ரொம்ப நீட்டா முடிச்சாரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு படம். இந்த படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சும்மா ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு இந்த மாரி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியும். அதுவும் Netflixல அப்பப்ப ஆட் போட்டிருந்தாங்க. சரி பார்க்கலாம்னு ரேண்டமா உட்காந்து பார்க்கணும் படம் பார்க்கணுன்றதுக்காக இல்லாம சும்மா ரேண்டமா உட்காந்து போர் அடிக்குது பார்க்கலாம்னு நான் பார்த்த படம் தான் அது. பட் மிரள வச்சுட்டாங்க. சரியான ஒரு அவரோட மேக்கிங் வேற லெவல்ல இந்த படத்த கொண்டு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேப் ஆஃப் வாட்டர் படம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். பட் அந்த படத்தோட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட டைரக்ஷன்ல. செமையா பண்ணியிருந்தாரு. நடிச்ச எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ சூப்பரா இருந்ததுனால வந்து கதை அந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 2 1/2 மணி நேரம் உட்கார வச்சுச்சு. இப்பலாம் இந்த மாதிரியான ஒரு 2 1/2 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கே நமக்கு என்னடா படம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்கா உட்கார வச்சிருந்தாரு. அவரோட ரைட்டிங்ல அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா டைம் இருக்கும் ஓடிடில பாருங்க. சும்மா Netflixல இதுல வந்து எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் லாங்குவேஜ்லயுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். மெயினா அந்த கிரியேச்சருக்கு வந்து அந்த இது ஆக்சுவலா அந்த சீன்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன் இந்த படத்துல வந்து இந்த எந்திரன் படம்லாம் ஞாபகம் வந்தது. அத நான் ஏன் சொல்றேன்றது படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.